சென்னை போரூரில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி 5 நாட்கள் சிறப்பித்து மே 1ஆம் தேதி நிறைவடைகின்றது. இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக ஏப்ரல் 30 மாலை புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனி தொடங்கப்பட்டு ஆலயத்தின் சுற்றியுள்ள பிரதான சாலைகள் வழியாக வந்த பிரம்மாண்ட தேர்பவனியின் போது 1000க்கும் மேலான பக்தர்கள் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்பணி எம் பாலசாமி அவர்கள் ஆலயத்தின் சிறப்புகளை கூறினார். அவருடன் ஆலயத்தின் அருட் சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள் மற்றும் பங்கு மக்கள் உடன் இருந்தனர். விழாவின் போது திருவிழா நாட்களில் திருப்பலிக்கு முன் பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்பட்டது. விழா நாட்களில் அனைத்து மக்களும் எல்லா நாட்களிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் அனைவருக்கும் அன்பின் உணவு பகிரப்பட்டு தேர் திருவிழா நல்ல முறையில் நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு 47ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்தோடு இந்த ஆண்டு பெருவிழா துவங்கியது. இந்த நாள் இது தேர் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளிலே சிறப்பாக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஆதரப்பா தலைமையில் இந்த கூட்டு திருப்பலியானது நடைபெற்றது. அதோடு இந்த ஆண்டு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய புதிய குருக்களும் கலந்து கொண்டு இதில் சிறப்பித்தார்கள். இது இப்பொழுது தேரானது புறப்பட இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தேர் பவனிலே கலந்து கொள்கிறார்கள். வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த தேர் பவனியானது இப்பொழுது நடைபெறுகிறது. இது முடிந்ததும் நற்கனை ஆட்சி நடைபெறும். நாளைய தினம் கொடியிறக்க பவனியின் கொடியிறக்கமும் நடைபெறும். எனவே மத்திய இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசையப்பரின் ஆசீரும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி.